ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. உத்தரட்டாதி நட்சத்திர அதிபதி சனி பகவான். கொஞ்சம் விடுன்னு பேசுவாங்க, கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி, கொஞ்சம் கோபம் விட்டால் பல்ல கடிச்சிருவாங்க. அந்த மாதிரி குணம். ஆனால் நல்ல குணங்கள் நிறைய இருக்கும். நிறைய பேர் செய்யணும் அப்படிங்கிற குணம் உள்ளவங்க, கொஞ்சம் அள்ளிக்கிடக்கூடிய தன்மை உள்ளவங்க. இந்த மாதம் ஒரு 20,000 சம்பாதிச்சேன் அதிகமாக, என் குடும்பத்துக்கு போய் 20,000 அதிகமாக சம்பாதிச்சேன், ஒரு 10,000 ரூபாய்க்கு ஆதாரம் செய்யணும் அப்படின்னு செய்யக்கூடியவங்க. பார்க்குறவங்களுக்குலாம் செலவுக்கு காசு கொடுப்பாங்க. ஒரு 500 ரூபா வச்சுக்க, என்னால் முடியுது அப்படி கொடுக்கக்கூடியவங்க. அதே நேரத்தில் சில விஷயங்களை ரொம்ப கணக்கு பார்ப்பாங்க. இவனுக்குலாம் நம்ம கொடுக்கணுமா, கை கால் நல்லா இருக்கவனுக்கு இவன் ஏமாத்துறான் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. பட் ஏமாற்றி சம்பாதிச்சானா அவனை கூப்பிட்டு கண்டிஷன் போடுவாங்க. நீ பண்றது தப்பு, இதெல்லாம் பண்ணாத, இல்லைன்னு கேளு, அது வேற, ஏமாற்றி பொழைக்காது அப்படின்னு கண்டிஷன் போடக்கூடியவங்க. ரொம்ப கண்டிப்பா இருக்கக்கூடியவங்க. குடும்பத்து மேல பற்று பாதி, வெளி உலகத்து மேல பற்று பாதி. தனக்கு பிறந்த குழந்தைகள் நல்லா பார்த்தவங்க மனைவி மேல கொஞ்சம் பாசம் ஜாஸ்தியாவே இருக்கும். பேர் சொல்லிட்டே சுத்துவாங்க. ஆனா பற்று அப்படிங்கிறது இருக்காது, ரொம்ப பற்று இருக்காது. அப்படி இருப்பாங்க. தாமிரல் தன்னு சொல்லலாம். ஆனாலும் வெளி உலகத்தின் மேல பற்று ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்ல முடியும். ஆனா தான் ஒரு தொழில் அமைச்சா அந்த தொழில் மேல ரொம்ப கரெக்டா இருந்து கரெக்டா கணக்கு பார்த்து இருந்துக்குவாங்க. பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு ஆகாது, பங்குதாரர்கள் ஆகாது. எல்லா ராசிக்கும் பங்குதாரில் சொல்லலாம். மீன ராசி உத்திரட்டாதி சொன்னா பங்குதாரர்கள் ஆகாது. ஏன்னா பங்குதாரர் என்னதான் புத்திசாலியா இருந்தாலும் பங்குதாரரை ஏமாத்திடுவாரு. அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த காது சம்பந்தப்பட்ட நோய், கண் சம்பந்தப்பட்ட நோய் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். அப்படி இருக்கும். ஆனா பெண்கள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். நட்சத்திர அதிதேவதை சனிங்கிறதுனால, 7ஆம் இடம் புதனுடைய வீடுங்கிறதுனால, கன்னிங்கிறதுனால பெண்கள் விஷயத்துல எச்சரிக்கை. செவ்வாய் சுக்கரெல்லாம் சேரவே கூடாது. சேர்ந்து சேர்ப்புனா கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் தாறுமாறா போகும். செவ்வாய் சனி சேரக்கூடாது, செவ்வாய் சந்திரன் சேரக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆகாது. அதே மாதிரி சூரியன் சந்திரன் சேர்ந்து மீனத்துல இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் சரி இருக்காது. திருமண வாழ்க்கை சரி இருக்காது, ஏமாந்துருவார். வாழ்க்கையில மனைவி மூலமான ஏமாற்றங்கள் நிறைய சந்திச்சிருவார். செவ்வாய் சூரியன், சூரியன் சந்திரன் இவங்கெல்லாம் சூரியன் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் இவங்கெல்லாம் சேர்ந்து மீனத்தில் இருந்துட்டா, அது 8.5 வித்தியாசம் இருந்துட்டா குடும்ப வாழ்க்கையில ஏமாற்றமே வேண்டும். அந்த மாதிரி எச்சரிக்கையா இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில பொதுநல குணம் உள்ளவர். மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஜாலியா ஊர் சுற்றுவார். ஒரு 30 வயசுல இருந்து ஒரு 60 வயசு 65 வயசு வரைக்கும் நல்லா ஊர் சுற்றுவாரு. நிறைய கோயில்களுக்கு போவாரு, நிறைய நேர்த்திகளை வச்சுக்குவார். அடிக்கடி மொட்டை போடக்கூடியவர். நட்சத்திர அதிபதி சனிங்கிறதுனால அடிக்கடி மொட்டை போடக்கூடிய. கோயில்களுக்கு விளக்கு வாங்கி கொடுப்பாரு. தெரிஞ்சா நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தெரிஞ்சவங்க கோயில்களுக்கு விளக்கு திருவிளக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய குணம் உள்ளவங்க. தான் வீட்டுக்கு வாங்குறாரா இல்லையா, கோயிலுக்கு வாங்கி கொடுப்பாரு, எண்ணெய் வாங்கி கொடுப்பாரு. இந்த மாதிரி இயல்பாகவே இந்த குணமா இருக்கும். அப்படி இல்லையா அதை வரவழைச்சிக்கங்க, வாழ்க்கை சிறப்பா இருக்கும். வழிபாடு பார்த்தீங்கன்னாக்க துர்கை வழிபாடு, கிருஷ்ணன் வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். வாழ்க்கை சிறப்பா